மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள். எடப்பாடி தொகுதியில் என்னதான் ப்ரோ ஆச்சு? வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சா, ஏற்கப்பட்டுச்சா? அந்த அருண்குமார் அப்படிங்கிறவரோட அந்த வேட்புமனு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் ஆரம்பிச்சு, ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் அடுத்தடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது, நிராகரிக்கப்பட்டால் ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் உட்பட ஏகப்பட்ட விஷயங்கள் நேத்திலேருந்து நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஒரு பேக்கேஜாக இருக்க போது எல்லாத்த பற்றியும் எல்லா விதமான தகவலையும் நான் சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் அந்த தொகுதியில் நைட்டு 11 மணிக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் அவசர மீட்டிங் போட்டு சில முடிவுகளும் எடுத்திருக்காங்க. அந்த முடிவுகளையும் இந்த வீடியோவில் நான் ஆணித்தனமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு இவர் தெரியாமல் தப்பு பண்ணி நிராகரிக்கப்பட்டிருக்கா, இல்லை உண்மைக்குமே வேணும்னு விலை போயிட்டு இவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின்லேருந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை இவர் உண்மைக்குமே வேணும்னு தப்பு பண்ணிட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்கார். நம்ம தளபதியோட சொந்தங்கள் அத்தனை பேருமே துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சு ஏமாத்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். எப்படி இந்த முடிவுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது நம்ம இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கோம், நம்ம இன்னும் அங்கீகாரம் வாங்கலை. இப்போ நம்ம ஒரு தொகுதியில் நம்ம ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு வேட்பாளர் 4 வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே ஒரு வேட்புமனு மட்டும் தாக்கல் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே 4 வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் அந்த வேலையெல்லாம் பார்க்கல. ஒன்று மட்டும் பண்ணிட்டு கடமைக்கு மாரடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கலந்து போறார். இவருக்கு பின்னாடி ஒரு பேக்கப் கேண்டிடேட் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அவங்க நிராகரிக்கப்பட்டால் அவங்களுக்கு அடுத்த அதே கட்சியில் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வேட்பாளராக மாறுவாங்க. ஆனால் இவர் தன்னுடைய ஒய்ஃபை தான் பேக்கப் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. அவங்களோட பேர் நித்யா. இவரோட மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு, இவங்க ஒய்ஃபோட மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கோம், இன்னும் நம்ம அங்கீகாரம் வாங்கல. பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கும்போது ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவரோட வேட்புமனுவை முன்மொழிஞ்சு ஒரு 10 பேர் அந்த தொகுதியை சேர்ந்தவங்க சைன் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி ஒரு சினாரியோ பண்ணணும், ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும். ஆனால் இவரோட வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இல்லை, 8 பேர் மட்டும்தான் இவருக்கு சைன் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 2 பேர் இல்லை. அந்த 10 பேருக்கு தேவைப்படுற அத்தனை ஆதாரங்களையும் அத்தனை விஷயங்களையும் இவர் சப்மிட் பண்ணணும். ஆனால் இவர் அந்த 8 பேர்ட்ட மட்டும் சைன் வாங்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சரி, இவரோட விஷயத்தில் அப்படி அலட்சியமாக நடந்துக்கிட்டாரு. அவரோட ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருந்தாருன்னா அதில் 7 பேர் மட்டும்தான் இருக்காங்க, மிச்சம் 3 பேர் இல்லை. அதே நேரம் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒருத்தர் மட்டும் முன்மொழிஞ்சா போதும். அந்த ஒருத்தர் அவர் தரப்பு ஆதாரங்கள் அத்தனையுமே நம்ம சப்மிட் பண்ணால் போதும். நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறனால அந்த 10 பேர் நமக்கு தேவைப்படும். இது இல்லாமல் உள்ள வேட்புமனுவில் சில குற்றப்பின்னணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபுல் பண்ணாமல் அப்படியே பிளாங்கா விட்டுருக்காரு. இது நிராகரிக்கணும் அப்படிங்கிற இலக்கு அடிப்படையில் மட்டுமே இவர் இந்த வேலையை பார்த்திருக்கார் அப்படிங்கிறது இந்த செய்தி அடிப்படையில் பார்க்கும்போது, இதை பற்றி தேடி பார்க்கும்போது, இதை பற்றி ஆழமாக படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டாக புரியுது. வேணும்னு இந்த வேலையை பார்த்துருக்கார். சரி, இப்போ ரெண்டாவது, வேணும் இந்த வேலையை ஏன் பார்க்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதற்கு பின்னாடி 2 காரணம் இருக்குது. ஒன்று திமுகவாக இருக்கலாம், இன்னொன்று அதிமுகவாக இருக்கலாம். ரெண்டையுமே நம்ம இங்கே சந்தேகப்படணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ திமுக இவரை இந்த மாதிரி பண்ணுங்க, எடப்பாடியும் விஜயும் கள்ள உறவில் இருக்காங்க அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணோம்னா, எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னா இது கள்ள உறவு அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணலாம் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணோட்டமாக இருந்து இந்த வேலையை பார்த்துருக்கலாம். இல்லை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடியவங்களே வேறு சில பேர் எடப்பாடியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும், தாவேகா ஓட்டுகளை பிரிச்சா, ஸோ தாவேகா அங்கே ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி டீமில் இருக்கக்கூடிய சில பேர் இந்த வேலையை பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அதிமுகலேருந்து தான் தாவேகாக்கு வந்திருக்காரு. 2025 வரைக்கும் அதிமுக ஏதோ ஒன்றிய பொறுப்புகள்லாம் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வருது. அதிமுகவோட தொண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இருந்து ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. இந்த மாதிரி மாற்று கட்சியில் வர்ற சில பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இவர் அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்து தாவேக்கால சீட்டு வாங்கி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இங்கே ஹைலைட்டாகவே இருக்கு. இது என்னுடைய 2வது விஷயமா இருக்கு. இப்போ 3வது, சரிப்பா ஒரு வழியாக அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு, வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க, இப்போ அங்கே கள சூழல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட பொறுப்பாளர்கள் சில மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கோட ஃபோட்டோஸ்லாம் நான் சைடில் போடுறேன். இந்த மீட்டிங் மூலமாக அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, எடப்பாடி தொகுதியில் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், நம்ம தலைவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்தோம். இப்போ இங்கே கேண்டிடேட் இல்லாதனால பக்கத்து தொகுதியாக இருக்கக்கூடிய மேட்டூரில் நம்ம முழுக்க சப்போர்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவோட கேண்டிடேட்டுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க. நம்ம தலைமை யாரை ஆதரிக்க சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், யாருக்கு ஆதரவாகவும் எடப்பாடி தொகுதியில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேணாம்,
தலைமை சொல்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற முடிவையும் இவங்க எடுத்திருக்காங்க. ரெண்டு மிக முக்கியமான முடிவு எடுத்து தலைமைக்கு அனுப்புறதுக்கான ப்ராசஸில் இவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 30,000 பேர் தாவேக்காவோட தொண்டர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி தானே நம்ம அத்தனை பேரும் உங்களோட தொகுதி என்னோட தொகுதியெல்லாம் நம்ம விசிலுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்போம், அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்போம், தளபதிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருப்போம். இந்த மாதிரி தான் எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா சொந்தங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே தளபதியோட கேண்டிடேட் வந்து மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்களை உற்சாகம் இழக்க வைக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இது உண்மைக்குமே கஷ்டப்படுத்துங்க. ஏன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடலாம், தளபதிக்காண்டி தளபதியை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, தளபதிக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர்ட்டெல்லாம் வாக்கு கேட்டிருப்பாங்க, உன் ஆளே இங்கே நிற்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது, நம்ம முன்னாடி என்ன செய்யலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான பகுதியை நோக்கி நகருவோம். இப்போ நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சுயேட்சையாக இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுகிறோம். அவங்க மூலியமா வந்து அவங்கள தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஆதரவு வந்து அவங்களுக்கு பின்னாடி நம்ம நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆப்ஷனாக இருக்குது. இப்போ அந்த சுயேட்சையாக ஒருத்தங்களை போய் நம்ம ஆதரிச்சோம்னா அவங்க விசில் சின்னத்தில் போட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா சுயேட்சையாக போட்டி போடுறவங்க தன்னுடைய வேட்புமனுவில் சுயேட்சை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைமிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு, பரிசீலனை நோக்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தால் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பின்னு சொல்லுவாங்க. கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஃபார்ம் ஏ யார் கொடுப்பாங்கன்னா தலைவர், பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க தான் எங்கள் கட்சியோட வேட்பாளர், இவங்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க கையொப்பம் இட்ட ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பியில் இவங்க அந்த கட்சியோட மிக முக்கியமான உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி உறுப்பினர் கார்டோட அந்த அத்தாட்சி ஒன்று இருக்குல்ல, உறுப்பினர் கார்டு இருக்குள்ள அந்த அத்தாட்சியை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுயேட்சையாக இருக்கிறவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா சுயேட்சைன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுயேட்சையாக இருக்கிறவங்கள்ட்ட அந்த விசில் சின்னம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம கேண்டிடேட் அங்கே இல்லை. அப்போ வேற யாரோ ஒரு சுயேட்சை எனக்கு விசில் வேணும்னு சொல்லி கேட்டார்னா அந்த சுயேட்சைக்கு விசில் சின்னத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆர்வம் ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சுயேட்சை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இங்கே மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா தளபதியோட சின்னம் சுயேட்சையாக நிற்கிறவங்களா இல்லை இவங்க வந்து கட்சிக்காரங்களா அப்படிங்கிறலாம் மக்கள் பார்க்குறது ரொம்ப கம்மி. விசில்னா தளபதி, தளபதினா விசில் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் ரொம்ப தெளிவாக மக்கள் மத்தியில் போயிடுச்சு. அந்த சுயேட்சையை நம்ம இன்னும் இருக்கக்கூடிய சுயேட்சைகள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நம்ம பேசி ஒரு சுயேட்சையை நீங்கள் முடிஞ்ச அளவு விசில் சின்னத்தை வாங்குறதுக்கு ஏராளமான முயற்சி பண்ணுங்க. நம்ம கட்சியோட கொள்கைகள், நம்ம கட்சியோட இலக்குகள், தலைவர் மேலான மரியாதை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சையை நம்ம கண்டுபிடிச்சு அந்த சுயேட்சையை நம்ம வந்து விசில் சின்னத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் விசில் சின்னத்தில் தளபதி மூலமாக நில்லுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை உருவாக்கி அவரை நம்ம வந்து வெற்றி பெற செய்கிறது அந்த தொகுதியில் இப்போ நமக்கு நடந்த அந்த துரோகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பதிலடியாக நம்மளால் செய்ய முடியும். ஒருவேளை இந்த விஷயத்துக்கு வாய்ப்பு அமையலைன்னா அந்த தொகுதியில் அந்த சுயேட்சைக்கு வந்து விசில் சின்னம் கிடைக்கலனா வேற ஒரு சின்னத்தில் அவர் போட்டிடுவார்ல, அந்த சின்னத்தை அந்த தொகுதி முழுக்க கொண்டு போய் சேர்த்து இதுதான் தளபதினு ஆசைப்பட்ட இந்த தொகுதியில் மட்டும்தான் இந்த சின்னம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த பிரச்சாரம் மூலமாக அவரை வெற்றி பெற செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே நம்ம நிர்வாகிகள் செய்யலாம். நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. சுயேட்சையை நமக்குள்ளே கொண்டு வரணும் அல்லது சுயேட்சையோட சின்னத்துக்கு நம்ம வாக்கு கேட்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒரு வழியை தான் நம்ம தலைமை கூடிய சீக்கிரம் முடிவெடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்படிலாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே நோட்டாக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கூட தளபதி ஒரு பிரச்சாரத்தை கூட முன்னெடுக்கலாம். நம்ம கட்சியை ஆதரிக்கிறவங்க, நம்ம கட்சியோட நிர்வாகிகள் நிறைய பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாரு, ஏன்னா சுயேட்சைகள் சரியாக செட் ஆகலை, வேலைக்காகலை, நம்மளுடைய நிர்வாகி நம்மளை முதுகில் குத்திட்டாரு. அப்போ சுயேட்சைட்ட பேசி பார்த்தாலும் அவங்களும் வேலைக்காகலன்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஓட்டை நோட்டா குத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கூட நம்ம முன்னெடுக்கலாம். இது வந்து நம்ம கட்சியில் தான் நடக்குதா, இந்த மாதிரிலாம் போகுதா, ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கடந்த கால அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கட்சிகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் நமக்கு நடக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2001 காலகட்டத்தில் அதிமுக இருக்கக்கூடிய பிரதான ஒரு கேண்டிடேட்டு கூட அந்த வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டு சுயேட்சைக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. இது காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் 234 தொகுதியில் நம்ம நிற்கும் போது 233 தொகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஒரு தொகுதியில் மட்டும் இந்த மாதிரி சில துரோகம் நமக்கு நடந்திருக்கு. இந்த துரோகத்துக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்பி தான் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம், நம்பி தான் நம்ம வந்து வேட்பாளரை அறிவிக்கிறோம். நம்பி செய்யும் போது அவங்க இந்த மாதிரி நடந்துக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே நம்ம அத்தனை பேருமே வருத்தத்தை பதிவு செய்யணும். ஏன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, என் கட்சியில் ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தொண்டர் கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். தளபதியோட ஆசை பெற்ற சின்னமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விசில் சின்னம் அந்த தொகுதியில் ஒழிக்காமல் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லா ஏரியாவும் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் நம்புகிறேன். முதல்ல நமக்கு நடந்தது துரோகம்,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுயேட்சைக்கு ஆதரவு தெரிவிக்கிறத தாண்டி நமக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.